இங்க்வெல். ஸோ இந்த இங்க்வெல் வெப்சைட்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, சம் கண்டெய்னர்ஸ் வந்து ரெடி பண்ற மாரி இருக்கும். கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ற மாரியே இருக்கும். ஸோ ஈவன் நீங்க வந்து அந்த கண்டெய்னர் கிளிக் பண்ணீங்கன்னா, கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இந்த இங்க்வெல் என்ன ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்குன்னா, கெஸ்டர் டிடெக்டார்ன்னு நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். ஸோ அது வந்து பேசிக்கலா அந்த கெஸ்டர் டிடெக்டார்னா என்னன்னா, மல்டிபிள் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டாப்பிங் லாங் பிரஸ் பண்ணலாம், இல்ல ஆன் டேப் பண்ணலாம், இல்லன்னா சிங்கிள் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த மாரி டாப்பிங் ஃபங்ஷன் கொண்டது தான் கெஸ்டர் டிடெக்டர். இந்த இங்க்வெல்லும் கெஸ்டர் டிடெக்டர்ல தான் வரும். ஸோ இது வந்து பேசிக்கலா ஒரு ஆ யூசர் டாப்பிங் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக் கிளாஸஸ் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இன்சைட் த பில்டர்ல நம்ம இப்ப என்ன இண்டிகேட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸஸ்ல வந்து நான் வந்து பர்ட்டிகுலரா வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள வந்து டிக்ளேர் பண்றோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட யூசருக்கு வெளிய காட்டுற ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. நம்ம வந்து நியூ வேல்யூ சேஞ்ச் பண்ற வரையும் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபாலோயிங் தட் என்னோட கலர் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இட் இஸ் பிளாக் கலர். என்னோட சைல்ட்ல வந்து இங்க் வால் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த இங்க் வால் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, ஒரு கால் பேக்க வந்து ட்ரிகர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்காக நான் ஆன் டேப் யூஸ் பண்றேன். ஸோ இந்த ஆன் டேப்ல என்ன யூஸ் பண்றேன்னா, செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கலர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபங்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ப்ளூ கலர் வந்து நெக்ஸ்ட் நான் ஆன் டேப் பண்ணேன்னா கிரீன் கலர் சேஞ்ச் ஆகணும். இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த ஃபங்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட அப்டேட்டட் வேல்யூ வந்து செக் பண்ணும் இந்த செட் ஸ்டேட். ஸோ வந்து அப்டேட்டட் வேல்யூ இருந்துச்சுன்னா, என்னோட விட்ஜெட் வந்து என்னோட கலர சேஞ்ச் பண்ணும். இன்கேஸ் சேஞ்ச் ஆகலைன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்த ப்ளூ கலர் இருந்தது ஷோகேஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இத முடிச்ச உடனே என்னோட சைல்ட்ல வந்து இங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விட்ஜெட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த இங்க்குக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் கலர மட்டும் இண்டிகேட் பண்ணும். இது ஒரு கண்டெய்னரா ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த கண்டெய்னரோட ஹைட்டும் வித்தும் நான் 300 சொல்லுவேன். 300 இன்டு 300 பிக்சல் கலர் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. கலர் டிஃபைன் பண்ண உடனே என்னோட சைல்ட்ல வந்து சென்டர்ல வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ பண்றேன். ஸோ இப்போ நீங்க வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட அவுட்புட் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கான்ஸ்டன்டான கலர். ஸோ வேரியபிள்ல நம்ம என்ன கலர் குடுத்துறோம், அதுதான் இங்க டிக்ளேர் ஆகும். இப்போ நீங்க இந்த கிளிக் ஃபங்ஷன வந்து இங்க்ல இருக்கிற கிளிக் ஃபங்ஷன் நீங்க குடுத்தீங்கன்னா, இங்க இங்க் வெல்ல இருக்கிற ஃபங்ஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா, ஸோ கலர் ஈக்குவல் டூ கிரீன் கலருக்கு சேஞ்ச் ஆகுற மாரி நம்ம ப்ராப்பர்ட்டி குடுத்தாச்சு. ஸோ நீங்க வந்து ப்ளூ கலர் கிளிக் பண்ணீங்கன்னா, இட் வில் சேஞ்ச் இன்டூ த அம் கிரீன் கலர். ஸோ மறுபடியும் நீங்க வந்து கிரீன் கலர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, மறுபடியும் வந்து ப்ளூ கலர் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு அதோட ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ இது மாரி கண்டெய்னர்ஸ் வந்து கெஸ்டர் டிடெக்டர யூஸ் பண்ணி, இங்க் வெல்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.